வணக்கம் மிஸ்டர் சரவணன். கீழ சிலிண்டர் திறந்தேன். வணக்கம் மிஸ்டர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஐட்டம் தெரியுமா சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இது மட்டும் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. அது மட்டும் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணியில் 2 உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வேக வச்சுக்கிடுவோம். இந்த உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் மற்றும் ஃபைபர் கலவை இருக்குது. இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த நல்லா உதவும். இப்போ நம்ம நல்லா உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுனால அதோடைய மேல் தோலை நம்ம ஈஸியாக உரித்து எடுத்துடலாம். அதனால் எல்லா உருளைக்கிழங்குல உள்ள மேத்தோல்லாம் முதல்ல உரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம இப்போ பொடிசு பொடிசாக கட் பண்ணியாச்சு. தோல் உரித்த உருளைக்கிழங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். மாவு மாட்டோம். நீங்கள் வேக வச்சதுனால ஈஸியாக அதை பிணைஞ்சு எடுத்துடலாம். இது மட்டும் எல்லா உருளைக்கிழங்கையும் பிணைஞ்சு எடுத்துக்கிற வேண்டியது தான். ஒரு ஏத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். வெங்காயம், நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் வதங்கிருச்சு. ஆனா கடைசியில சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். தக்காளி, கறிவேப்பிலை, இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம். உப்பு, இப்போ நம்ம வந்து பிசைஞ்சு வச்ச உருளைக்கிழங்குல அதை சேர்த்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிணைஞ்சு வச்ச உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. அதில் மைதா மாவு சேர்த்துக்கிடுவோம். நேயர்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு முட்டை ஒன்று பொத்து ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். ஒன்றா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிற வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை தக்காளி, வெங்காயம், முட்டை, மைதா எல்லாம் ஒன்றா உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிணைஞ்சு உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு. இது மாட்ட சப்பாத்தி தட்டுற மாட்ட தட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி மட்டும் தட்டி எடுத்தாச்சு.
இதை ஒரு தோசைக்கல்ல வச்சு நல்லா ஹீட் பண்ணி வேக வைப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடு நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். இது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு புரோட்டா மட்டும் நல்லா கிடச்சிடுது. இது மட்டும் சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாகவும் மெதுவாகவும் இருக்குதுன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இந்த புரோட்டா உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது.